கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். துன்பத்தில் மாட்சி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். காட்டில் மூங்கில் ஒரு நாள் வெட்டப்பட்ட போதும், செப்பு கம்பியால் அதை துளைத்த போதும், ஐயோ வலிக்கிறதே என்று அழுதது. கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று மூங்கிலை பார்த்து ஆறுதல் சொன்னது காற்று. மூங்கில் புல்லாங்குழல் ஆனது. மேடையில் உலகமே வியந்து பார்க்கும் இசையை பொழிந்து கொண்டிருந்தது. புல்லாங்குழலை பார்த்து மேனி சிலிர்த்தது காற்று. எல்லோரும் புல்லாங்குழலை பாராட்டினார்கள். மூங்கில் முணுமுணுத்தது. நிலத்தை துளைத்தால்தான் விதை முளைக்கும், தங்கத்தை சுட்டால்தான் நகை கிடைக்கும், அதுபோல் மனத்தை சுட்டால்தான் மனிதம் கிடைக்கும். பிரியமானவர்களே, இயேசுவும் நமக்காக துன்புற்று ஒரு மாதிரியை வைத்து சென்றுள்ளார். வன்செயல் எதுவும் அவர் செய்யவில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் வந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடமே தம்மை ஒப்படைத்தார். அன்பானவர்களே, நாமும் துன்பத்தை மேற்கொள்ளும்போது இயேசுவை போன்று துணிவோடு அதை கடப்போம் என்றால் நாமும் மாட்சி பெறலாம். இந்த தவக்காலத்திலே அத்தகைய துணிவுடன் கூடிய விசுவாசத்தை பெற வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபிப்போம். அன்பு இறைவா, நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தை கைவிடாது காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.